நல்ல சுட சுட ஆத்தென்டிக் ஃப்ளேவரில் த பெஸ்ட் பேம்பூ பிரியாணி சாப்பிடணுமா, அதுவும் நம்ம சென்னையில்? அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் கந்தஞ்சாவடியில் இருக்கிற கேசி ஃபுட் ஸ்ட்ரீட். நாங்கள் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட கேசி ஃபுட் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அங்கே தான் மெட்ராஸ் ஸ்பைஸ் கார்னர் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். என்னடா இது பேம்பூ பிரியாணின்னு போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்களோட தீம் அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே பக்காவாக பேம்பூ செட்டப்லேயே இருந்துச்சு. இங்கே நீங்கள் பிரியாணி சாப்பிடணுன்னா 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கால் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணணும். ஏன்னா நீங்கள் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் சர்வீஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நாங்கள் புக்கிங் டைமுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே போனதுனால கிட்ஸுக்கெல்லாம் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களே டிராயிங் ஷீட்டு கிரையான்ஸ்லாம் கொடுத்து அவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. நாங்கள் இவங்க கிட்ட மட்டன் அண்ட் சிக்கன் பேம்பூ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்டார்டர்ஸ்க்கு சிக்கன் மல்வானி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மூமெண்ட் வந்துச்சு. பேம்பூ பிரியாணியை கொண்டு வந்து பேம்பூலேருந்து தட்டும் போதே அதுலேருந்து அந்த ஸ்மெல் வந்துச்சு பாருங்க, சும்மா ஆழ தூக்குச்சு. ரியலி இட் வாஸ் லைக் வாவ். இதுக்கு சைடிஷ் கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா கொடுத்துருந்தாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேம்பூ பிரியாணி ட்ரை பண்ணேன். ரியலாக சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சும்மா பக்காவாக அல்ட்டியாக இருந்துச்சு. மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே அந்த ஃப்ளேவரில் மிக்ஸ் ஆகி பேம்பூவோட ஸ்மெல்ல சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபேமிலியோட ஒரு கட்டு கட்டிட்டு ஃபுல்ஃபில்லாக அன்றைக்கி டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் ஒரு நல்ல பேம்பூ பிரியாணியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க.